10ஆம் நிலை. துன்பங்களை ஏற்ற தியாகசீலன். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன ராஜரீக ஆடை இது! சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையல் இல்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு புரிந்து கொள்வோம். மக்களுக்காக இவ்வளவு நேரம் இங்க பத்தெல்லாம் சேர்த்திட்டோம். இப்ப உடம்புற ஒட்டி இருக்கிற துணிகையும் தூக்கி இழுக்கிறாங்களே, வெளிய விட ரொம்ப அவமானமா இருக்கா? இங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? என்னால பேச முடியலப்பா. அடிமை ஒருவனுக்கு ஆடை ஒரு கேடா என்று என் ஆடையை களைகிறார்கள். என் அன்னை அன்போடு எனக்கு தைத்து கொடுத்த ஆடையாகிய அந்த ஒரே சொத்தை அதிக வேலை செய்து குறைந்த கூலியே பெற்ற அந்த படை வீரர்களுக்கு கொடுத்தேன். உன்னிடம் கேட்கிறவனுக்கு கொடு. அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் என்று போதித்ததை நான் இப்போது வாழ்ந்து காட்டுகின்றேன். உன்னுடைய சுயநலம், பேராசை, கர்வம் இவை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு உன்னையே எனக்கும் மற்றவருக்கும் முழுமையாய் அளிக்க மாட்டாயா? என்னமாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா வர? அம்மா, நீ என்னென்னலாம் சொல்லி வளர்த்தியோ அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாத மாதிரி இந்த உலகம் இருக்குமா? 10th என்ன மார்க்கு, 12th என்ன மார்க்கு, என்ன குரூப்பு, காலேஜ் சேர்ந்தாச்சா, காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் எப்போ பண்ண போற, வேலைக்கு போறியா, போனா இவ்வளோதான் சம்பளம் வாங்குறியா, கல்யாணம் இன்னும் பண்ணலையா, பண்ணிக்கிட்டா, இன்னும் குழந்தை இல்லையான்னு எவ்வளோ கேள்விக்கு தாம்மா நாங்கள் பதில் சொல்றது. மற்றவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் தாம்மா இங்கே பாதி பேர் வாழ்றாங்க. என் மேலே இவ்வளோ ஆடைகளை சுமத்துறாங்க. எனக்கான ஆடையை நான் எப்போதாம்மா போடுறது? மனித மாண்புக்கு எதிராக இவ்வுலகில் எத்தனை கொடுமைகள்! அனைத்தின் மத்தியிலும் வாழ்விற்கு பொருள் காண முடியுமா? விடுதலை பயணத்தில் நாம் தனித்து விடப்படவில்லை. அவமானத்திலும் அவர் நம் அருகில் இருக்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.